நடந்திருக்கு. எடப்பாடி ஆட்சியில் மட்டும் 478 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஓகே, எம்கே ஸ்டாலின் ஆட்சியில் 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அப்போ ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய புது தலைவராக முதலமைச்சராக நான் தான் வருவேன் என்று கனவு காணக்கூடிய ஒரு நடிகர் விஜய் இந்த கேள்வியை வசனம் எழுதி கொடுக்குறான. ஒரு 4 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா, காசு கொடுத்து ஜானவரகேசாமிட்டையும் ஆதவர்ஜனாட்டையும், இப்போ புதுசாக ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்ககிட்ட சேர்ந்திருக்காரு, அவர்கிட்டையும் அதிமுகவில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்டையும் இவங்ககிட்டலாம் கேட்டிருக்கலாம்ல. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னது? நீ என்ன பண்ணுவ? இத்தனை காமராஜர் ஆட்சி காலத்திலேருந்து கஸ்டோடியல் டெத் நடக்குது, போலீஸ் எக்ஸஸ் நடக்குது, அரெஸ்ட் நடக்குது, கில்லிங் நடக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் அதை விட அதிகம் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி பார்த்து மதம் பார்த்து புல்டோசரை வச்சு இடிச்சு கொண்டுட்டு இருக்கான். எல்லா ஸ்டேட்லையும் போலீஸ் எக்ஸஸ் நடக்குது. அப்ப ஒரு புது அரசியல் கட்சி மக்கள் உன்னை முதல்வர் ஆக்கணும்னு நினைச்சா நீ எப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்கணும் மக்கள்கிட்ட? இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஒரு 5000 to 10,000 பேர் கூடியிருப்பாங்க, கண்டிப்பாக கூடியிருப்பாங்க அந்த கூட்டத்தில். அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள பேசக்கூடிய விஜய் என்ன பேசியிருக்கணும்? சாரி வேண்டாம், நீதி வேண்டும் கேட்குறீங்க. 24 குடும்பங்களுக்கும் சாரி கேளுங்க, 24 குடும்பங்களுக்கும் நிவாரணத்தை கொடுங்க. 24 குடும்பத்துக்கும் சாரி கேட்கணும், 24 நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்றது நியாயமான கோரிக்கை. அது கொடுக்கணும், முதலமைச்சர் கன்சிடர் பண்ணிட்டோம். சரி, எடப்பாடிகிட்ட இருந்து செத்த 478 பேருடைய குடும்பத்துக்கு யார் கொடுப்பா நீதி? எடப்பாடி கொடுப்பாரா? ஏன் அதை கேட்க மாட்டீங்க? ஏன் அதிமுக ஓட்டெல்லாம் நீங்கள் வாங்கணும்? எடப்பாடியை குற்றம் சொல்லாமல் அதிமுக ஓட்டெல்லாம் சைடு பாக்கில் வாங்கி அதிமுகவை அழித்து பிஜேபி வரணும்னு நினைக்குது. நீங்கள் அதிமுகவை அழித்து விஜய் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதானே காரணம்? அப்போ இது என்ன அரசியல்? ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஜய் இந்த ஆர்டினரி இந்த கேள்வியை கூட உங்களுக்கு வசனம் எழுதி கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கல, அதுக்கு வேணால் பதிலை வாங்கலை. ஓகே, நீங்கள் எப்படி உங்களால் ஒரு தீர்வை கொடுக்க முடியும்? உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ட சரியான கேள்வி கேட்டு சரியான பதிலை வாங்கி அதை மக்கள்கிட்ட பேசக்கூட உனக்கு வைக்கல முடியல அப்படின்னா நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட கேள்வி கேட்ப ஆட்சிக்கு வந்த பிறகு?